மார்ச் 7, 2023 அன்றைக்கி வானத்தில் பார்த்தீங்கன்னா பிரைட்டஸ்ட்டான ஒரு லைட் ஏற்படுது. அண்ட் இதை நாசாவுடைய காமா ரே அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பேஸ் டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 minutes 20 seconds நடந்த இந்த நிகழ்வை ஸ்பேஸில் உள்ள எல்லா டெலஸ்கோப் இன்க்ளூடிங் நாசாவுடைய ஜெயிண்ட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பான ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற டெலஸ்கோப்பையும் வச்சு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அப்சர்வேஷனில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த ஈவெண்ட் கிட்டத்தட்ட 1 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி ஒரு கேலக்சியில் 2 நியூட்ரான் ஸ்டார் மெர்ஜ் ஆகிறனால ஏற்பட்ட ஒரு காமா ரே பஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது பார்த்திங்கன்னா ஷார்ட் டூரேஷன் காமா ரே பஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த காமா ரே பஸ்ட்டுக்கு சயின்டிஸ்ட் வச்ச நேம் தான் GRB230307A. அண்ட் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷம் அப்சர்வேஷனில் 2வது பிரைட்டஸ்ட்டான காமா ரே பஸ்ட்னா அது இதுதான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சாதாரணமாக நடக்கிற காமா ரே பஸ்ட்டை விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு பிரைட்டஸ்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இது. அண்ட் இந்த காமா ரே பஸ்ட்டில் ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற டெலூரியம் மாதிரியான எர்த் எலமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க.